தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதி 6 பேர் பலியான நிலையில் விபத்தை நேரில் பார்த்தவர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்காண்டி இங்கே வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 கேஎஸ்ஆர் பஸ் டிரைவர்கள்லாம் மிஸ்டேக் என்னன்னா ஓவர்டேக் பண்ணி வந்தாரு. அப்போ கோபாலம் பஸ் மேலே இடிச்சு 2 டிரைவருமே அவுட். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் மிக மோசமான நிலைமையில இருப்பாங்க. 10 பேர் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பில் 7 பேர் இறந்த தகவல் இருக்கு. நாங்கள் தூக்கி விடுற அளவுக்கு ஒரு 15 பேர் எப்படி இறந்துருப்பாங்க. இறக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு இருந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கேஎஸ்ஆரோட அதிவிரைவான பயணமும், 2வது கேர்லெஸ்ஸான டிரைவிங். இதெல்லாம் மோசமானது. இன்னைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 4 முக்குச்சலையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் யார் அப்படின்னா இதே மாதிரி கேஎஸ்ஆர் டிரைவர் தான். இந்த கேஎஸ்ஆர் டிரைவர் எப்பொழுதுமே அதிவிரைவாக தான் வண்டியை ஓட்டுது. இது மட்டும் இல்லை, பிஜிஎன் பஸ் இந்த மாதிரி ஒரு சில பஸ்ஸுகள் அதிகமாக பைக் ரேசிங்ல போற மாதிரி போறதுனால சேசிங் எடுத்து டிக்கெட் காண்டி 5 ரூபா டிக்கெட் காண்டி எத்தனை ஒரு மக்களோட உயிரை இழந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா இந்த அதிவிரைவான போக்குவரத்து தான். இதுக்கு சரியான தக்க நடவடிக்கை மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்களும் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.